Hello, welcome to my channel Reconnect Better. நாம் ஏன் புக் படிக்கணும்? புக் படிக்கிறதுனால நம்ம லைஃப் சேஞ்ச் ஆக போதா என்ன? நாம் ஏன் ரீடிங்கை ஒரு ஹேபிட்டாக டெவலப் பண்ணோம்? இருக்கிற வேலையை செய்கிறக்கே டைம் இல்லை. ரீட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியுமா? சரி, புக்ஸை ரீட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது? இந்த மாதிரி கொஸ்டினெல்லாம் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்குன்னா தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக நிறையா பீப்புள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, புக்ஸை ரீட் பண்ணுறதுக்கு தேவையான டைமை மட்டுமே பார்க்குறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறதில்ல. நீங்கள் 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புக்கை படிக்கிறீங்கன்னா அந்த புக்கை ஒன்றும் 5 நாள்லேயோ 10 நாள்லேயோ எழுதியிருக்க மாட்டார். அதுக்கு பின்னாடி அந்த புக்கோட ஆத்தரோட பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறையா ரிசர்ச் இருக்குது. இது எல்லாமே தான் உங்களுக்காக சில மணி நேரமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. உலகத்துலேயே ரொம்ப முக்கியமானது, விலை மதிப்பற்றது நேரம் தான். நீங்கள் சில மணி நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி புக் படிக்கிறது மூலிமா பல வருடங்களோட அனுபவம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கிது. இது மூலிமா உங்களுக்கு நிறையா டைம் சேவ் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறையா விஷயத்தை அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா டைம் இருக்காது. லைஃப் இஸ் வெரி ஷார்ட். பல மொழியில் கூட அனுபவமே அருமையான ஆசான் தான் சொல்லிக்கிறாங்களே தவிர சுய அனுபவமே அருமையான ஆசான்னு சொல்லலை. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். அதனால் மற்றவங்க அனுபவத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. அதை கற்றுக்கிறதுக்கும் நிறையா வழி இருக்குது. ஆனால் அதில் சிறந்த வழினா அது புக்ஸ் தான். இன்றைக்கி வேர்ல்டில் மிகப்பெரிய பில்லியனர்ஸ், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், அவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற காமனான ஹேபிட் என்னென்னா புக்ஸ் படிக்கிறது தான். அவங்க எல்லாம் புக்ஸ் படிக்கிறது பற்றி என்னெல்லாம் சொல்லிக்கிறாங்கன்னு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோ அப்லோட் ஆயிருந்துச்சுன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். எப்படி அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினாங்கன்னா கம்மியான டைமில் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. எப்படின்னா புக்ஸ் மூலிமா தான். சரி, எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜெல்லாம் கெயின் பண்ணிக்கிறதுக்கு புக்ஸ் ஏன் சிறந்த வழின்னு பார்க்கலாம். அது கூட புக்ஸ் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். புக்ஸ் படிக்கும்போது உங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகமாக இருக்கும், ஃபோக்கஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த வழி. அதே சமயம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணிக்கலாம், நாலேஜும் கெயின் பண்ணிக்கலாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறையா டைம் சேவ் பண்ணணுன்னா கான்சன்ட்ரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது மூலிமா நீங்கள் செய்கிற வேலையும் பர்ஃபெக்டாக இருக்கும், அதுக்கான டைம் கன்சப்ஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். புக்ஸ் ரீட் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் ஏன் அதிகமாக இருக்குங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறையா டைம் நீங்கள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். அது என்னென்னா, ஒருத்தங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் அவங்க கூட பேசுனா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் புக் ரீட் பண்ணுறது மூலிமா உங்களால் ஒரு பெட்டர் வொக்காபுலரி பில்ட் பண்ண முடியும். உங்களோட திங்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய புது புது வார்த்தைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மூலிமா உங்களோட கம்யூனிகேஷனை நீங்கள் பெட்டராக டெவலப் பண்ணலாம். இது மூலிமா உங்கள் கம்யூனிகேஷனை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். புக் ரீடிங் உங்களோட மறதியை குறைச்சிரும். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு அதையும் கம்ப்ளீட்டாக குறைச்சிரும். டிப்ரெஷனை ஓவர் கம் பண்ணிடலாம். 2009 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ரிசர்ச் எது சம்மந்தமானா யோகா, ஹியூமர், அப்புறம் ரீடிங். யோகா பண்ணுறதும் ஹியூமர், நகைச்சுவை, இது ரெண்டுமே ப்ளட் ப்ரெஷரை குறைக்கும், ஹார்ட் ரேட்டை நார்மல் பண்ணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ரீடிங்கும் இதுக்கு ஈக்குவலான இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது நீங்கள் ரீட் பண்ணுறது மூலிமாவும் உங்களோட ப்ளட் ப்ரெஷர் குறையும், ஹார்ட் பீட் நார்மல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் 30 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு ரீட் பண்ணால் கூட இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னொரு ரிசர்ச்சில் என்ன தெரிய வந்ததுன்னா, ரீட் பண்ணுறவங்களுக்கு லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்குமா. நீங்கள் நாவல், சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது உங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் புக்கு, பிஸ்னஸ் சம்மந்தமான புக்கெல்லாம் படிக்கும்போது உங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில் டெவலப் ஆகும். புக்ஸில் இந்த புக்ஸ் தான் படிக்கணும், அந்த புக்ஸ் தான் படிக்கணுன்ட்டு எதுவும் இல்லை. உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அது சம்மந்தமான புக்ஸை நீங்கள் படிங்க. இது மூலிமா அந்த ஃபீல்டில் உங்களுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். உங்களோட நியூரல் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும். உங்கள் லைஃப்பையே கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக மாற்ற முடியும். பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க.
ஒரு நல்ல ஸ்லீப் கிடைக்கும், கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், அப்புறம் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாத்துக்கும் கூட முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ப்ளட் ப்ரெஷர் குறையும், ஹார்ட் பீட் ரேட் கரெக்டாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் குறைக்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பல வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை சில மணி நேரத்தில் கிடைக்க போகுது. ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குமோ அது ரிலேட்டான புக்ஸை சர்ச் பண்ணி படிங்க. புக் ரீடிங்கை ஒரு ஹேபிட்டாக டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த புக்ஸை படிச்சுக்கிறீங்க, எந்த புக்கை படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இதையெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.